சனி பகவானின் வரலாறு. சூரியன், உஷாதேவி, பிரபை, ரைவத இளவரசி ஆகிய 3 மனைவிகளை மணந்து இல்வாழ்க்கை நடத்தி வந்தார். இவர்களில் உஷாதேவியிடம் அதிக பிரியம் கொண்டு இருந்தார். முதல் மனைவியான உஷாதேவி பட்டத்து ராணியாக திகழ்ந்தார். சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் வைவ சுதமனு, யமன் ஆகிய 2 மகன்களும் யமுனை என்னும் மகளும் பிறந்தனர். சூரியனிடம் வெப்பத்தை குறைத்து கொள்ளும்படி பலமுறை உஷாதேவி சொல்லியும் சூரியன் குறைத்து கொள்ளவில்லை. ஒரு நிலையில் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அங்கிருந்து வெளியேற எண்ணினார் உஷாதேவி. தான் இல்லாத இடத்தை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய நிழலை கொண்டு தன்னை போன்ற ஒரு பெண்ணை படைத்தார். அந்த பெண்மணியே சாயாதேவி ஆவார். உஷாதேவி சாயாதேவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்துவிட்டு தன் பிறந்த வீட்டிற்கு சென்றுவிட்டார். ஆரம்பத்தில் எந்தவொரு வித்தியாசமும் இன்றி சூரியனிடமும் உஷாதேவியின் பிள்ளைகளிடம் உண்மையான மனைவி மற்றும் தாயாக நடந்து கொண்டாள். நாளடைவில் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் சாவர்ணி, சனி என்ற பிள்ளைகளும் தபதி, விஷ்டி என்ற பெண்களும் பிறந்தனர். தன் பிள்ளைகளிடம் அதிக அன்பை காட்டிய சாயாதேவி உஷாதேவியின் பிள்ளைகளிடம் மாற்றான் தாய் போல் நடந்து கொண்டார். இங்கு நடந்த எல்லாவற்றையும் யமன் அறிந்திருந்தாலும் சாயாதேவியிடம் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். ஒரு சூழ்நிலையில் சாயாதேவிக்கும் யமனுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. சூரியனின் மீது சனி பகவானுக்கு கோபம் ஏற்பட காரணம், வாக்குவாதத்தின் போது யமன் சாயாதேவியை கீழே தள்ளி உதைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த சனி யமனிடம் கேட்க, யமன் தன்னிடம் இருந்த கஜாயுதத்தால் சனியின் கால்களை அடித்தார். இதை கண்ட சாயாதேவி தன் மகனை அடித்த மற்றும் தன்னை உதைத்த யமனின் கால்கள் அழுகி போகட்டும் என சாபமிட்டாள். சாயாதேவியின் சாபத்திற்கு ஏற்ப யமனின் கால்கள் அழுகத் தொடங்கின. அழுகிய காலுடன் யமன் சூரியனை காண சென்றார். சூரியனும் யமனின் நிலையை கண்டு நடந்தது என்ன என கேட்டார். யமன் அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் சூரியனிடம் கூறினார். யமனின் மூலம் எல்லா நிகழ்வுகளையும் அறிந்த சூரியன் அனைத்து பிரச்சனைகளையும் நல்ல முறையில் நிறைவு செய்து உஷாதேவியுடனும் நிழல் தேவியான சாயாதேவியுடனும் இல்லற வாழ்க்கை நடத்தினார். இருப்பினும் சாயாதேவியின் வாரிசுகளுக்கு சரியான தந்தையாக நடந்து கொள்ளவில்லை. இதனால் சனி பகவான் தன் தந்தையான சூரியனை வெறுத்து அவரை பகைவராக எண்ணினார். தன் தந்தை தனக்கு சரியான வழிகாட்டியாக இல்லாத போதும் சனி பகவான் தன் சொந்த முயற்சியால் கடுந்தவம் புரிந்து நவகிரக பரிபாலனத்தில் சிவபெருமானின் அருளால் இணைந்தார். மேலும் சனீஸ்வரர் என்னும் பெயருக்கு உரியவராக சிவபெருமானின் அம்சமாகவே இருந்தார். நவகிரக பரிபாலனத்தில் இணைந்தாலும் ஆதவனான சூரியன் மீது பகை கொண்டவராகவே இருந்தார். சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு சமயம் சனி பகவானின் பார்வை பலத்தால் விநாயகர் தலை இழந்து ஆனை முகம் எடுக்கும் நிலை உருவானது. மனிதர்களான நளன் என்னும் அரசன் சனி பகவானின் பாதிப்பால் தன் நாட்டை இழந்து மனைவி மற்றும் மக்களை பிரிந்து நாடோடியாக வாழ்ந்து பல சோதனைகளை கடந்து இறுதியில் அதற்கான மறுபலனான சித்தி என்னும் உன்னத நிலையை அடைய வழிகாட்டினார். ராவணன் வீழ்ச்சி, பாண்டவர் வனவாசம் சென்றது மற்றும் பிரம்மா சிறைப்பட காரணமான நிகழ்வுக்கு காரணம் சனித்தேவர் ஆவார். இவர் தேவர் என்றும் அரக்கர் என்றும் தன் பலனை இதத்திற்கு இடம் மாற்றாமல் எல்லா இடங்களிலும் ஸ்திரத்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நீதிமான்.